ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு செஸ்ட் ஒர்க் அவுட் டே. என்னென்ன வேரியேஷன்ஸ் போட்டேன், எத்தனை ரெப் போட்டேன், எவ்வளோ வெயிட்டில் போட்டேன் அப்படின்றதுலாம் எல்லா ஒர்க் அவுட்டுக்கும் மேலேயும் வந்துட்டு சைட்லேயே வந்துடும். அதை பாருங்கள். கொஞ்சம் பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணி நீங்கள் என்ன டயட் ஃபாலோ பண்ணீங்க, நீங்கள் என்ன ஃபுட் எடுக்கிறீங்க அதெல்லாம் கேட்டாங்க. நான் எந்த டயட்டுமே ஃபாலோ பண்ணல கைஸ். நம்மளுக்கு இந்த சார்ட் போட்டு டயட் ஃபாலோ பண்ணுறது செட் ஆகாது. இந்த 11 மணிக்கு பலாப்பழம் சாப்பிடு, 12 மணிக்கு பப்பாயா சாப்பிடு, இதெல்லாம் நம்மளுக்கு செட்டே சுத்தமாக ஆகாது. ப்ளஸ் சார்ட் போட்டு வீட்டில் கொடுத்துட்டு எனக்கு 150 கிராம்ஸ் சிக்கன் பிரெஸ்ட், 120 கிராம்ஸ் எனக்கு வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வேணும் அப்படின்னா எங்கள் அம்மா ரசத்தை வைக்கிறதுக்கு பதில் என் சோத்தில் விஷத்தை தான் வைப்பாங்க. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் என்ன அட்வைஸ் தருவேன்னா, உங்கள் பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி 1 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்க பாருங்கள். 1 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன் எடுக்கணுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிராம்ஸ் ஆஃப் சிக்கனில் 20 கிராம்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன், ஒரு முட்டையில் 5 கிராம் ஆஃப் ப்ரோட்டீன். அந்த கணக்கில் உங்கள் பாடி வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த ப்ரோட்டீன் கோல்ஸை நீங்கள் அடிக்க பார்த்தாலே உங்களோட கார்ப் இன்டேக், உங்களோட அதர் இன்டேக்ஸ்லாம் வந்துட்டு கம்மியாயிடும். சில ஹெல்த் எக்ஸ்பர்ட்ஸ், சில ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் வந்துட்டு உங்கள் ப்ரோட்டீன் கோல்ஸை எடுத்தாலே உங்களுக்கு வந்து மற்ற கிரேவிங்ஸும் கம்மியாயிடும் அப்படின்ட்டுன்னு. எனக்கு இன்ஃபேக்ட் இப்போலாம் பீஸா சாப்பிட்ணும், பர்கர் சாப்பிட்ணும், அந்த கிரேவிங்ஸ்லாம் எனக்கு சுத்தமாக எதுவுமே வரதில்லை. அப்பப்போ சூடாக சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ணுன்னு கிரேவிங் வரும். ஆனால் அது வந்துட்டு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட். வாங்க, நான் இன்றைக்கி ப்ரோட்டீன் கோல் செட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னு பார்க்கலாம். இந்த கில்லர் மசாலான்றது ஒரு சூப்பர் ஐட்டமு. இதை நான் ஆர்டர் பண்ணி ஒரு 8-9 மந்த்ஸாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க ஷார்க் டேங்க் வரத்துக்கு முன்னாடியே. அந்த இந்த மசாலாஸை நீங்கள் போட்டு ரொம்ப ஈஸியாக நீங்கள் குக் பண்ணிடலாம். நம்ம தான் கண்டென்ட் கிரியேட்டர் ஆகிட்டோமே, இப்போ நம்ம தான் இதெல்லாம் செஞ்சு போடணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இன்றைக்கி நானே சிக்கன் பண்ணேன். யூஸ்வலாக எங்கள் அம்மாவை பண்ண இதனோண்டு கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கோங்க. அந்த மசாலாவை வச்சு சிக்கனை ஃபுல்லாக மேரினேட் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சோண்டு கார்லிக்கை வந்துட்டு நான் சாட்டே பண்ணிக்கிட்டேன். சிக்கனை அப்படியே உள்ளே போடுங்க. போட்டு அது வந்துட்டு கொஞ்ச நேரம் விட்டிங்கன்னா தண்ணி விடும். லைட்டாக தண்ணியை ஆட் பண்ணி கொஞ்ச நேரம் மூடி வச்சிங்கன்னா அதே வெந்துடும். இதோ பாருங்கள், ஷெஃப் தாமு பார்த்தாருனா டமால்னு ஏஞ்சி நம்மளை உடனே கட்டி பிடிச்சிருவார். அடுத்து குக் வித் கோமாளியில் நம்ம தான் போல் இருக்குது. ஃபுட் கண்டென்ட்டும் போட வேண்டியது தான். வீட்டில் அம்மா பம்கின்லாம் போட்டு கூட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் பொடி சாதம் சாப்பிடணும் போல் இருந்தது. இருந்த 150 கிராம்ஸ் ரைஸை இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொஞ்சம் பொடி சாதம் கொஞ்சம் கூட்டு சாப்பிட்டுட்டேன். டைம் இல்லாதனால என்னோடய 3 மீல்ஸை ஃபுல்லாக கவர் பண்ண முடியல வீடியோ. டயர்டாக இருக்கே, இன்றைக்கி இன்சுலின் ஸ்பைக் ஆகிட்டு போட்டோம், விட்டுறலாம் அப்படின்னு நினச்சேன். பட் ஆனால் என்னோடய சைக்கிளோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு. அதனால திருப்பி ஏஞ்சி ஒரு 20 மினிட்ஸ் சைக்கிளிங் பண்ணேன். கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஸ் யூஷுவல் சுகர் ஃப்ரீ காஃபியை போட்டு கொஞ்சம் நட்ஸ் அதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஃபாஸ்டிங்க்கு டைம் ஆகிடுச்சு. டப்புன்னு ப்ரோட்டீனை போட்டு அடிச்சு குடிச்சிட்டு ஃபாஸ்டிங் ஆரம்பிச்சிட்டேன். நாளைக்கு பார்க்கலாம் கைஸ். தேங்க்யூ ஃபார் ஆல் த சப்போர்ட். டேக் கேர். பாய்.